இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ண போற படம் வந்து மனிதன். படத்தை இயக்கி இருக்கிறது வந்து அகமத். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின், அன்ஷிகா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி ரீமேக், ஜாலி எல்பின்ற ஒரு ஹிந்தி ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், ராதா ரவி, அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க, மற்றும் விவேக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. ரோட்டில் படுத்துட்டு இருக்கவங்க மேலே கார் ஏற்றிடுறாங்க. விபத்தில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த காரை ஓட்டிட்டு வந்தவங்க ஒரு பெரிய இடத்து பையன். அந்த பையனை வந்து போலீஸ் பிடிச்சிருது. அந்த பையனுக்கு வாதாடுற வக்கீலாக தான் வர்றாரு பிரகாஷ் ராஜ். அவனுக்காக வாதாடி அவன் தப்பு செய்யலைன்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி அவனை வந்து வெளியில் கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சாதாரண லாயராக அவரோட ஊர்லேருந்து கிளம்பி இங்கே சென்னைக்கு வர்றாரு. அவரோட எய்ம் பார்த்தீங்கன்னா நல்ல லாயரா, ஒரு நேர்மையான லாயரா இருக்கு. அப்புறம் பெரிய லாயராகி எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ணுன்றது தான் அவரோட ஆசையாக இருக்கு. அவரோட அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணணும். இந்த கட்டத்தில் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்கும், ஏதாவது சின்ன கேஸ் கிடைக்குமான்னு அலையிறாரு. சின்ன கேஸ்லாம் அவருக்கு ரொம்ப ஃபெயிலியர்ஸ் வருது. அதில் நடக்கிற சின்ன காமெடிஸ்லாம் வருது. பவர் ஸ்டார் கூட சில காமெடி வருது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்டோட கேஸை வந்து பேப்பரில் படிக்கிறாரு. அவர் பேப்பரில் படித்து சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி இந்த கேஸை நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஎல் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸை எடுத்தால் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம், ஃபேமஸ் ஆகி நம்மளோட இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரியத்தை செய்கிறாரு. கோர்ட்டில் திருப்பி அந்த கேஸை ஃபைல் பண்ணோன்னே ஜட்ஜாக வந்து ராதா ரவி சார் தான் வர்றாரு. ஸோ ராதா ரவி சாருக்கும் இவருக்கும் நடக்கிற சின்ன காமெடி சீன்ஸ்லாம் படத்தில் நல்லா வந்திருக்கு. கேஸ் ஃபைல் பண்ணோன்னா தான் தெரியுது பிரகாஷ் ராஜ் பணத்துக்காக இதை பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிய வருது. சரின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற காசையும் வாங்கிட்டு இவர் கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிடுறாரு. ஓகே, நம்மளுக்கு ஒரு காசு கிடைச்சிருது, இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் சந்தோஷம் அடைகிறாரு. அவங்க கூட இருக்கிறவங்க அன்ஷிகா அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ வந்து ஒரு லாயரே கிடையாது, லாயருக்கு லாக்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அந்த கேஸில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இதில் உண்மைகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் தீவிரமாக இறங்குறாரு. அதில் வர சில பிரச்சனைகள், அவர் வந்து இந்த கேஸை வின் பண்ணாரா இல்லையா, பிரகாஷ் ராஜ் கூட அவர் எப்படிலாம் வந்து அவர் கேஸை வாதாடினாரு, அப்புறம் கடைசியில் அன்ஷிகாவை வந்து கல்யாணம் பண்ணாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. உதயநிதி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து லாயர் சக்தியாக வர்றாரு. இந்த படத்தில் வந்து அவர் கண்டிப்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். முறையாக நடிச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு வந்து இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு இயல்பான கேரக்டராக இருக்கணும், நார்மலான கேரக்டராக, ஒரு பாவமான ஒரு கேரக்டராக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபேஸ் கட்டு இருக்கிறதுனால இந்த கேரக்டருக்காக ஈஸியாக பொருந்திடுறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது உதயநிதி ஸ்டாலினோட ஃபர்ஸ்ட் படம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு காமெடியை கூட வச்சுட்டு தான் இந்த ஒரு சில படத்துலேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டராகவே மாறி நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஒரு லாயராக என்ன பண்ணணுமோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் சார் கூட வர காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அப்புறம் அந்த ஜட்ஜ் கூட வந்து மொக்க வாங்குற சீன், அதாவது அப்பீலுக்கு ஆப்பிள்னு எழுதியிருக்கிறேன், ப்ராசிக்யூஷனுக்கு ப்ராஸ்டியூஷன் எழுதியிருக்கேன். ஸோ இது மாதிரியான காமெடிஸ்லாம் நல்லாவே சூப்பராகவே எடுபட்டிருக்கு. ரொமான்ஸு, காமெடி, சென்டிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவர். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பாராட்டியாகணும் இந்த படத்துக்காக. அடுத்தது பிரகாஷ் ராஜ் சார். இந்த கேரக்டர் வந்து இவரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு அரகண்டான ஒரு லாயரு, ரொம்ப ரஃப்பான லாயரு, அவர் சொன்னது தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இந்த கேரக்டர் இவரை விட்டால் வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராதா ரவி சார் இந்த படத்தில் ஜட்ஜாக வர்றாரு. ஸோ உதயநிதி செய்கிற சில காமெடி எல்லாம் வந்து அவர் சகிச்சுக்கிட்டு அவர் இப்போ அடிக்கிற கவுண்டர் எல்லாமே வந்து படத்தில் அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவும் அவர் வந்து சில டைலாக்ஸை சொல்கிறாரு பிரகாஷ் ராஜுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சட்டிலாக பண்ணியிருக்காரு. அது எதுக்கும் அழட்டிக்காத கேரக்டர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ராதா ரவி சார் இந்த கேரக்டர். அன்ஷிகா வந்து இந்த படத்தில் வந்து உதயநிதிக்கு வந்து ஜோடி. அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா டீச்சராக வராங்க. உதயநிதிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான கேரக்டர். இதோட ஒரிஜினலில் வந்து ஹீரோக்கும் அந்த அளவுக்கு கேரக்டர் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹன்ஷிகாவுக்காக இந்த கேரக்டர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் வெர்ஷனில் வந்து அந்த நியூஸ் ரீடருக்கு அந்த அளவுக்கு கேரக்டர் கிடையாது.
ஆனால் இந்த படத்தில் அவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க மூலிமா வந்து கொஞ்சம் கதை நவர்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா மியூசிக்கு சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த பிஜிஎம் தான் அந்த சீனுக்கே வந்து வேல்யூ கொடுக்குது. அவள் குழல் உதிர்ந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு சாங், அற்புதமான சாங். அது பிக்சரைசேஷன்லாம் சூப்பராக இருக்குது அந்த சாங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அகமத் ஒரிஜினலை எந்த விதத்திலையும் கெடுக்காம அழகாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அது அழகாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்றென்றும் புண்ணியக்கு அப்புறம் அவர் இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் கொடுக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5ன்னு கொடுப்பேன். படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. மனிதன் உதய்க்கு நடிகன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிற வரை பாய் ஃப்ரம் சுதாகர்.